நான் உங்க அட்வொகேட் சுந்தர். தூய்மை பணியாளர் பத்மா கண்டெடுத்த 45 சவரன் நகைகளை நேர்மையுடன் ஒப்படைத்ததை பாராட்டி அவரது உருவம் பொறித்த சிறப்பு தபால் தலை அஞ்சல் துறை வைக்குது. நான் இதை வரவேற்கிறேன். ஏன்னா அவங்க மதிக்கிற தன்மை, அவங்க பேர்ல அவங்க போட்டோவை தபால் தலை உருவாக்கியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெருமைன்னா, ஆக்சுவலி அது ஒரு 40 பவுனம். சரிங்களா? இன்னைக்கு ரேட்டுக்கு 40 லட்ச ரூபா மினிமம், மேக்சிமம் சொல்ல, குறைஞ்சபட்சம் 40 லட்ச ரூபா. அதை எடுத்து ஜாலியாக வீட்டு போயிருக்கா அந்த பொண்ணு. ஆனா கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்ததுனால நேர்மை கண்டிப்பா சொன்ன 1 பவுன் 2 பவுன் இல்ல 40 பவுன். அப்போ அந்த பொண்ணை போட்டு தபால் நிலையம் தபால் தலை அறிவிச்சிருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒண்ணுது. இந்த மாதிரி ஆளுங்க என்ன சொல்றது, வைரம் என்ன வைரம்னா கண்டுபிடிக்காத வைரம் தங்கம் கூட ஈஸியா கிடைக்கும். வைரம் தெருவில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தவற விட்டது கிடைக்கிறது கஷ்டம். தேடி கண்டுபிடிக்கிறது தங்க சுரங்கம் இருக்கு. ஆனா வைர சுரங்கம் இங்க இல்ல. அது மாதிரி வைரம் தேடி பார்த்தாலும் கிடைக்காத வைரங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் கூப்பிட்டு ஒரு செயின் போட்டு அவருக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. வரவேற்கத்தக்கது. அதையும் சில தற்கொலைங்க கூப்பிட்டு நன்றி தெரிவிக்கிறாருல்ல, அப்போ நார்மல் ட்ரெஸ்ல வர சொன்ன. நான் சொல்றேன், தூய்மை பணியாளர் அவங்க பெருமைப்படுறாங்க. அவங்களே சொல்ல தற்கொலைங்க இப்ப என்ன சொன்னாலும் பேசுவாங்க. ஏன் விஜயகாந்த் கூப்பிட்டாரு, செய்யறாரு, என்னவாலும் செஞ்சு போட்டோம், ஏன் தூய்மை பணியாளர் ட்ரெஸ்ல கூப்பிடுறாங்க? வெக்கமா இல்ல? தூய்மை பணியாளர் அந்த பொண்ணு பெருமைப்படுது. அது பாக்குற வேலை ஓகே, அது பாக்குற வேலை ரொம்ப கீழ்த்தரமா நினைக்கல. அவன் அந்த பொண்ணே நினைக்காது, உழைச்சி சம்பாதிக்குது. உங்களை மாதிரி துப்புக்கு தேவையில்ல, 200 ரூபாய் வாங்கிட்டு வேலை செய்யல. புரிஞ்சுக்கோங்க. 200 ரூபாய் வாங்கிட்டு கூறானுங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு வேலை செய்யல. அதை பாக்குற தொழில தெய்வமா நினைச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூப்பிட்ட இடத்துக்கு போய் அன்பளிப்பை வாங்கினாலும் அந்த பொண்ணு தூய்மை பணியாளர் ட்ரெஸ்ல போயிருக்கு. வெக்கங்கடா ஊரு 4 பேர் 4 வேகம் பேசுவாங்கல்ல, எப்படி இப்ப 4 பேசுவாங்க. அதனால யாருமே கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி தற்கொலைகள் இருக்கும். இப்ப நானே போடுறேன். பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஃபோன் பண்றாங்க, அட்டன் பண்றேன். அதுக்கு சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். அதனால கவலை நினைச்சுக்காதீங்க. பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க, நம்ம செய்யறது செஞ்சுட்டு இருப்போம். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.